ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிவன்ராத்திரி அன்னைக்கு அந்த நைட்டில் ஆக்சுவலாக வந்து அந்த ஆஃப்டர்நூன் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடந்ததுன்னு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்து அன்னதானம் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து என்னென்ன ஸ்பெஷல் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து எல்லாமே நாங்கள் கோயிலில் பாதி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் பக்கத்துலேருந்து எல்லாமே பாதி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், லெமன் சாதம், கேசரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சுண்டல், அதுக்கப்புறம் பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே போட்ட கிரேவி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து ஒவ்வொரு வருஷமாக டிஸ்கவுண்ட் வந்திருந்தாங்க. இது ஒரு டீம் ஒர்க்கு தான். வருஷம் நாங்கள் எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட 4th இயருன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்குமே டிஃபன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் எங்கே போனோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு ஃபைனலாக நம்ம ஒரு டெம்பிளுக்கு போனோம். ஸோ அங்கே எவ்வளோ சிவன் இருந்துச்சு, என்ன ஏதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அன்னதானம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிவன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். இது வந்து நியர்பை பண்ணாரிக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த சிவன் வந்து ரொம்பவுமே அழகாக இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த சிவனை வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் அடுத்து இன்னொரு சிவன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். அதுதான் ரொம்ப ஹைலைட்டு. சீரியஸாகவே அங்கேருந்து வரக்கே மைண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த சிவனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதே டெம்பிளில் இருந்துட்டு சிவனோட அலங்காரம் சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபீலிங் பிளஸ்டுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு மைண்டுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலேருந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இங்கேருந்து நம்ம வேற ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம போயிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். நீங்கள் எல்லாருமே சிவன்ராத்திரிக்கு எங்கே போனீங்க, எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்துக்கு தான் வந்திருந்தோம். எங்கே திரும்பினாலுமே சிவன் தான். சீரியஸாகவே சான்ஸே இல்லை. விடிய விடிய பூஜை நடந்துகிட்டே இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வாராகி அம்மன் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எங்கே திரும்பினாலுமே சிவன் தான். சீரியஸாகவே அங்கங்கே பூஜை ஆகிட்டே இருந்துச்சு. விடிய 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 ஆக்சுவலாக இதை பார்க்குறக்கு வந்து எப்படி சொல்கிறது, மைண்டுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. சீரியஸாகவே வந்து ஃபீலிங் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அவ்வளோ ஒரு அமைதியான ப்ளேஸு. நம்ம டிவியில் பார்க்குற எல்லாமே நான் இங்கே லைவாக பார்த்தேன். சீரியஸாகவே சிவன் மேலே அபிஷேகம் பண்ணாங்க. குட்டி குட்டி சிவன் சிலை நிறையா இருந்துச்சு. ஒரு கோடி சிவலிங்க ஆலயம்னு சொல்லுவாங்க இந்த டெம்பிள். சீரியஸாகவே வியூ எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக விடிய விடிய அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்களும் போய் அன்னதானம் சாப்பிட்டோம். ஃபைனலாக இந்த சிவன்ராத்திரிக்கு வந்து நான் இந்த டெம்பிளுக்கு தான் நான் போயிருந்தேன். சீரியஸாகவே நான் ஃபீலிங் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே எங்கே போனீங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கே பார்த்தாலுமே சிவன் சிலை தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேருந்து பார்த்தாலுமே வியூ சூப்பராக இருக்குது. எல்லா சிவனுக்குமே அபிஷேகம் நடந்துகிட்டே இருந்துச்சு. A to Z. நான் ஒரு இது கூட மிஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.